ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகிய அழகு சீரியலில் சுரேஷ் மதிய புரிஞ்சுக்கினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் அங்கே ஜோடி ஜோடியாக இருக்கிறத பார்த்து சுரேஷ் பார்த்தீங்கன்னா நம்மளும் மதியம் கல்யாணம் பண்ணாமல் வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா நம்மளும் ஜோடியாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா வேற ஆளை கல்யாணம் பண்ணியிருந்தா மதியம் சந்தோஷமாக இருந்திருப்பாள்ல, நம்ம பண்ண தப்பு தான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மதிக்கிட்டேயும் போயிட்டு சாரி கேட்குறாங்க. என்னோட பிரச்சனைக்காக உன்னை கட்டாயம் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. என்ன மன்னிச்சிடு மதி அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னங்க புதுசா நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க? அப்படின்ற மாரி மதி கேட்குறாங்க. இல்ல அன்னைக்கு என்னோட வேலைக்காக நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இன்னைக்கு யோசிச்சு என்னங்க பண்றது? அப்படின்ற மாரி மதியும் கேட்குறாங்க. இதுக்கு மேல நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி இருங்க அப்படின்ற மாரி சுரேஷ் சொல்றாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா, "என்ன சொல்றீங்க?" அப்படின்றாங்க. "ஆமா, வீட்ல யாராச்சும் உங்கள திட்டினாலும் நான் இருக்கேன். நீங்க தைரியமா இருங்க." அப்படின்ற மாரி மதிக்கிட்ட சொல்றாங்க. மதியம் பார்த்தீங்கன்னா, இவருக்கு என்ன ஆச்சு? இவ்ளோ இதா பேசுறாரே அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. மதி சுரேஷ் சொல்றத ஏத்துப்பாங்களா என்னன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.